அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். உலகின் மதிப்புமிக்க நாணயம் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அமெரிக்க டாலர்னு நினைக்கலாம், ஆனா அது கிடையாது. சரி, உண்மை நிலவரம் என்ன என்பதை விளக்குவதற்காக செய்தியாளர் திலகவதி இணைந்திருக்கிறார். திலகவதி, இனி உங்களிடம். நன்றி ஆனந்தி. நீங்க சொன்ன மாதிரிதான், பொதுவா உலகினுடைய மதிப்புமிக்க கரன்சி எது அப்படின்னா எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு புத்தியில இது அமெரிக்க டாலர் அப்படின்ற மாதிரி தோணலாம். அமெரிக்க டாலர், யூரோ இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா வல்லரசு நாடுகளுடைய பட்டியல்ல இல்லாத நிறைய நாடுகள் தான் மதிப்புமிக்க கரன்சி வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்ற டாப் 10 கண்ட்ரிஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது குவைத். குவைத்தினுடைய கரன்சியை தினார் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்திய ரூபாயில ஒரு தினாரினுடைய மதிப்பு 270 ரூபாய் 23 பைசா. அடுத்ததா பஹ்ரைன். பஹ்ரைன் நாடுனுடைய கரன்சியும் தினார் தான். இப்ப எப்படி நம்ம இந்தியாவில் இந்தியன் ருப்பி, அதே போல பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ருப்பி இருக்கிற மாதிரி தினார் நிறைய கண்ட்ரியினுடைய கரன்சியா இருக்கு. பஹ்ரைன் தினார், ஒரு தினாரினுடைய இந்திய ரூபாய் மதிப்பு 220 ரூபாய் 40 காசுகள். அடுத்ததா ஓமன். ஓமன்ல நம்ம ரியால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரியாலினுடைய இந்திய மதிப்பு 215 ரூபாய் 84 காசுகள். அடுத்ததா நம்ம பாக்குறது ஜோர்டான். ஜோர்டான் நாட்டிலையும் நம்ம தினார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுல இந்திய ரூபாயினுடைய ஒரு தினாரினுடைய இந்திய ரூபாய் மதிப்பு 117 ரூபாய் 10 காசுகள். அடுத்தது ஜிப்ரால்டர் அப்படின்ற கண்ட்ரி. அந்த நாட்டினுடைய கரன்சி என்னன்னு பார்த்தோம்னா பவுண்ட். ஒரு பவுண்டினுடைய மதிப்பு இந்திய ரூபாய்கள் அடிப்படையில் 105 ரூபாய் 52 காசுகள். அடுத்ததா பிரிட்டன். பிரிட்டன் பவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். பிரிட்டன் பவுண்டினுடைய இந்திய கரன்சில மதிப்பு 105 ரூபாய் 54 பைசா. அடுத்ததா கேமன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய கரீபியன் சீல இருக்கக்கூடிய 3 தீவுகள் கொண்ட ஒரு நாடு. அந்த கேமன் தீவுடைய கரன்சியை டாலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டாலர்னுடைய மதிப்பு 99 ரூபாய் 76 காசுகள். அடுத்ததா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தினுடைய கரன்சி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பிராங்க் அப்படின்றது. ஒரு பிராங்கினுடைய இந்திய ரூபாய் மதிப்புல 97 ரூபாய் 54 காசுகள். அதே போல ஐரோப்பா. யூரோ நமக்கு தெரியும், நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்ணியிருப்போம். 90 ரூபாய் 80 காசுகள். கடைசியா அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு, ஏன்னா அதை வச்சுதான் நம்ம மற்ற எல்லா ட்ரேடுமே பண்றோம், எல்லா கால்குலேஷன்ஸுமே நம்ம டாலரை வச்சு பண்றதுனால 83 ரூபாய் 10 காசுகள். ஆனா இன்னும் வலிமையான கரன்சி அப்படின்றது அமெரிக்காவுடைய டாலர் தான். ஏன் அப்படின்னா உலகத்துல நடக்கக்கூடிய மேக்சிமம் ட்ரேடு, வர்த்தகம் எல்லாமே டாலர் அதன் அடிப்படையில நடக்கிறதுனால இன்னும் வலிமையான கரன்சி அப்படின்னா அமெரிக்காவுடைய டாலர் தான். ஆனா அதிக மதிப்பு மிக்கது அப்படிங்கும் போது டாப்ல குவைத்தினுடைய தினார் இருக்கு. இது பத்தின தகவல்களை நம்ம பார்த்தோம். ஃபோர்ப்ஸ்னுடைய டேட்டா அந்த அடிப்படையில இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பங்குச்சந்தை நிலவரம் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த செக்மெண்ட்ல பாத்திரலாம். நேற்று பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோசமான நாளாக இருந்தது. பங்குச்சந்தை நிலவரத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். நேற்று பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டிருந்தன. நேற்று இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு சோகமான நாளா அமைச்சிருந்தது. அதுல மும்பை பங்குச்சந்தையினுடைய சென்செக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1628 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டிருந்தது. 71,500 புள்ளிகள்ல அது நிறைவடைஞ்சது. கிட்டத்தட்ட இது 2.23 விழுக்காடு வீழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேசிய பங்குச்சந்தையினுடைய நிப்டி 21,571 புள்ளிகள்ல முடிவடைஞ்சிருந்தது. 460 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டிருந்தது. இது 2.09 விழுக்காடு வீழ்ச்சி. அந்த பங்குச்சந்தைகள் சரியா என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல HDFC இந்த வங்கியினுடைய நிதிநிலை அறிக்கை வெளியாகி இருந்தது. எஸ், Q3 அதாவது தேர்ட் குவார்டர்னுடைய அது 3ஆம் காலாண்டினுடைய அந்த நிதிநிலை அறிக்கை வெளியாகி இருந்தது. ரொம்ப சர்ப்ரைசிங்கா கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட 34 விழுக்காடு அவங்க லாபத்தை உயர்ச்சியை சந்திச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை 6 விழுக்காட்டுக்கும் மேல அதனுடைய சரிவு இருந்ததுனால கிட்டத்தட்ட HDFC நம்ம என்ன சொல்லுவோம்னா 4வது பெரிய வங்கி இது இந்தியாவில். இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கிகள்ல இது 2வது இடத்துல இருக்கு. அந்த வகையில இந்த நிதி நிறுவன பங்குகள் சரிஞ்சதுனால மிகப்பெரிய தாக்கத்தை இது பங்குகள்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது மாதிரி நம்ம பார்க்கலாம். வங்கிகளினுடைய நிதி நிறுவன பங்குகள் எல்லாமே கடும் சரிவை சந்திச்சிருந்ததுனால முதலீட்டாளர்கள் பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாங்க. HDFC, கோட்டக் மஹிந்திரா, ஆக்சிஸ், ICICI வங்கிகளும் வீழ்ச்சியை கண்டிருந்தது. நேற்று முழுவதும் ரெட்லயே, சிவப்புலயே வர்த்தகம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
HDFC-னுடைய பங்குகள் இந்த சரிவுக்கு மத்தியில முதலீட்டாளர்கள் பெரிய இழப்பையும் சந்திக்க நேர்ந்தது. அமெரிக்க மைய வங்கி கடன் வட்டி விகிதத்தை குறைக்காது அப்படின்ற தகவல் இருக்கு. இதனால அதாவது ஃபெட் ஏன் குறைக்க மாட்டாங்கன்னா அவங்க குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்ப HDFC-னுடைய Q3 வெளியாகி அது ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறதுனால, மிகப்பெரிய மோசமான ஒரு டிசாஸ்டருக்கு போயிருக்கிறதுனால அமெரிக்க மைய வங்கி அவங்களுடைய கடன் வட்டி விகிதத்தை குறைக்காது அப்படின்றதான் எதிர்பார்ப்பா இருக்கு. இப்ப முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க லாபத்தை பதிவு செஞ்சு ஜஸ்ட் எப்படி போகுது, இந்த பங்குச்சந்தையினுடைய சூழல் எப்படி இருக்கு, போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிப்பாங்க. முதலீட்டாளர்கள் நேற்று அவங்க அடைஞ்ச இழப்பு என்னன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி, 3.98 லட்சம் கோடி சரிவை சந்திச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் நேற்று நடந்த டிசாஸ்டர். இன்றைக்கு எப்படி இருக்கும், பங்குச்சந்தையினுடைய இன்றைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கும் அது குறையறதுக்கான வாய்ப்பு தான். நேற்று அதிகமான ஒரு சரிவை சந்திச்சிருந்தது. இன்றைக்கும் பங்கு சந்தைகளுடைய நிலை இன்றைக்கு குறையதான் வாய்ப்பு. முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கும் லாபத்தை பதிவு செஞ்சுட்டு அதனுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கவனிப்பாங்க. மேக்ஸிமம் இதுதான் இன்னைக்கு பங்கு சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.